வணக்கம் நேயர்களே, டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். பொதுவாகவே நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வகையான நோய்கள் பற்றியும் அதற்காக அளிக்கப்படக்கூடிய இந்த சிறப்பான சிகிச்சை முறைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரத்தில் தொற்று நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குடல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளையும் பார்க்க இருக்கிறோம். ஆனால் இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமாக நோயாளிகளுக்கு செய்யப்படக்கூடிய இந்த சிறப்பு சிகிச்சைகள் என்னென்ன அப்படிங்கிறத விட அவங்களுக்கு செய்யக்கூடிய இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு இருக்குது, எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தொடர்பாக ரொம்ப விரிவாகவே அலச போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய சந்தேகங்களுக்கும் நம்மளுடைய சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கங்களை தர 2 மருத்துவர்கள் வந்திருக்காங்க. தொற்றுநோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தூர் நம்பி வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அது மட்டும் இல்லாமல் குடல் நோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே இந்த நோய்களை கம்யூனிகபிள் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க. அதில் கம்யூனிகபிள் டிசீஸில் எல்லாருமே ரொம்ப பயப்படுற விஷயம் என்னென்னா, இந்த வெதர் சேஞ்ச் ஆகும் பொழுது நமக்கு பல வகையான தொற்று நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பரவலாகவே ஒரு பயம் இருக்குது. ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு நோய்க்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறப்ப வேறு ஏதாவது ஒரு நோய்க்காக நம்ம போயிருப்போம், ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான நோய்களை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? முதல்ல நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. வெதர் சேஞ்சஸ்னால இன்ஃபெக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் தொற்று நமக்கு கம்யூனிட்டி, அதாவது நம்ம நார்மலாக வாழ்க்கை முறையினால் சில விஷயங்கள் வரலாம். ஒரு சில சமயங்களில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ ரெண்டுத்துக்கான காரணங்கள் வெவ்வேறு காரணங்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கோம், நமக்கு ஒரு நோய் தொற்று வருது அப்படின்னா அழுக்கான ஊசி, அழுக்கான காற்று, அழுக்கான தண்ணி, அழுக்கான சாப்பாடு, ஒரு சில சமயங்களில் வெக்டர்ஸ், அதாவது ஈ, கொசு, இது போன்ற பிரச்சனைகள்னால நமக்கு நோய்கள் வரலாம். ஸோ அதுலேருந்து நம்ம நோயிலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம குடிக்கிற தண்ணி, குடிக்கிற சாப்பிட்ற சாப்பாடு, இது போன்ற விஷயங்கள், சுவாசிக்கிற காற்று, கூட இருக்கிறவங்களுக்காக இருமல் சளி இருக்கலாம், இல்லை டிபி இருக்கலாம், அவங்க இருமினா தும்முனா காற்றுல அந்த கிருமி பரவலாம். ஸோ இந்த ஃபோக்கஸ் கம்யூனிட்டி லெவலில் டிஃப்ரெண்ட்டு. ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுனால வேறு ஏதாவது பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிருப்பாங்க. ஸோ ஒரு ஹார்ட் சர்ஜரிக்காக வந்திருப்பாங்க. அதனால் என்ன ஆகலாம் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதன் மூலமாக அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலாக இருக்கிறத விட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய ஸ்கின்னும் நம்மளுடைய நார்மல் மியூக்கோஸ், அதாவது வாயில் இருக்கிற இந்த லைனிங்கும் இதான் சிங்கிள் பிக்கஸ்ட் ப்ரொடெக்டிவ் பேரியர். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதன் மூலமாக ஒரு ஐவி லைன் போடலாம், மருந்து கொடுக்கறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. ஒரு சில பேருக்கு மூக்கு வழியாக டியூப் போட்டிருக்கலாம், வாய் வழியாக டியூப் போட்டிருக்கலாம். இது மூலமாக இந்த பிக்கஸ்ட் டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம பாடியில் இருக்கிறது காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள் அந்த ஸ்கின்னும் மியூக்கோஸாவும் காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதன் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இந்த கம்யூனிட்டி, அதாவது நார்மல் லைஃப்பில் இருக்கிறது வேறு, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் இந்த ஹாஸ்பிட்டல், தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ ரெண்டுத்துக்கான ஃபோக்கஸ் என்னென்ன மெஷர்ஸ் பண்ண போகிறோன்றது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது இருக்கும், வெவ்வேறு மெஷர்ஸ். கண்டிப்பாக. டாக்டர் வெங்கடேஷ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப வேறு ஏதாவது நோய்களுக்காக வரும்பொழுது அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி இந்த கம்யூனிகபிள் டிசீஸில் எதெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும்? குடல் சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் காமன் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ்ன்றது குடலோட லைனிங் இன்ஃபெக்ட் ஆகலாம், இன்ஃப்ளமேஷன் வரலாம். அது வந்துச்சுனாக்கா வயிற்று வலி வரலாம், டயரியா வரலாம், வாந்தி வரலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சிம்டம்ஸ் ஆஃப் தட். ஏன் வருதுனாக்கா அசுத்தமான தண்ணி, அசுத்தமான ஆகாரம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால வரலாம். ஆர் சம்டைம்ஸ் வேற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது நம்ம ஒரு மருந்து கொடுக்குறோம், அதோட சைடு எஃபெக்டாகவும் வரலாம். ஸோ those are the reasons behind it. நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணில் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களையும் நேரடியாக டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ஸில், அதுவும் மெடிக்கல் அந்த சைடு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு நோய்க்காக வரும்பொழுது இன்னொரு நோய் நம்மளை தாக்கிறதுக்கு ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியாக சில பேரை தாக்கிறது? ரொம்ப ஈஸியாக தாக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா நம்ம நார்மலான கண்டிஷனில் தான் ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ ஒரு ஸ்கை டைவிங் போகிறோம் அப்படின்னா நார்மலான கண்டிஷனில் போகிறோம். ஆனால் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் த மோஸ்ட் ஹசார்டஸ் அமங் ஆல் த இண்டஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா வர்றவங்க
ஆல்ரெடி தே ஹவ் கம் வித் ப்ராப்ளம்ஸ். அவங்க வரும்போதே பிரச்சனைகளோட வராங்க. மற்ற எந்த இடத்துலையும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஒரு பிரச்சனையோட வரும்போது அவங்களுக்கு புதுசாக வர பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இஸ் நாட் அட் த பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சாதாரண ஐவி லைன், இன்ட்ராவினஸ் லைன் போடுறது, மருந்து செலுத்துறதுக்காக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்து சாப்பாடு முழுங்க முடியாமல் இருக்கலாம், அதுக்காக மூக்கு வழியாக டியூப் போடலாம். சுவாச பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு வாய் வழியாக டியூப் போட்டு செயற்கை சுவாசம் கொடுக்கலாம். இல்லை ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, 2 நாளைக்கு பேஷண்ட் நடக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூரினரி பாதை வழியாக டியூப் போடுவாங்க யூரின் போகிறதுக்கு. இந்த யூரின் பாதையில் டியூப் போடுறது சாதாரணமான விஷயந்தான். பட் அந்த டியூப் போடுறது சுத்தமாக போடலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ யூரின் நமக்கு பார்த்தா அசுத்தமான ஒரு விஷயந்தான். நார்மலாக யூரின் இஸ் ஸ்டெரைல். யூரினில் எந்த கிருமியும் இருக்கவே இருக்காது. ஏன்னா யூரின் வந்து pH வந்து அசிடிக் pH, அமிலத்தன்மை ஜாஸ்தி. ஸோ பட் யூரின் போகிற பாதையில் நம்ம டியூப் போடுறோம் அப்படின்னா அந்த டியூபோடைய ஒரு எண்டு வந்து நம்ம உடம்புல இருக்கிற மூத்திர பையில் இருக்குது, வெளியில் தொங்க போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா வெளியில் இருக்க கிருமி வந்து அந்த டியூப் மூலமாக மூத்திர பைக்கு அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறோம், அது ஐவி லைனாக இருக்கலாம், யூரின் போகிற டியூபாக இருக்கலாம், வாய் வழியாக போடுற டியூபாக இருக்கலாம், எல்லாத்தையும் மூலமாக வெளியில் இருக்கிற கிருமிகள், காற்றுல இருக்கிறது, இல்லை அந்த டியூப்ஸை கையாளக்கூடிய ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டராக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் கீப்பிங் பீப்புளாக இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் அந்த டியூப்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா யூரினை கொட்ட வேண்டியது இருக்கலாம். ஸோ அதை அவங்க வந்து சுத்தமாக பண்ணலை அப்படின்னா அவங்க கை மூலமாக கிருமிகள் வரலாம், காற்றுல இருக்க கிருமிகள் அது வழியாக உள்ளே போயிடலாம். நார்மலாக கிருமி யூரின் பாதையில் அவ்வளோ ஈஸியாக போகவே முடியாது. பட் ஒரு டியூப் போடுறதன் மூலமாக அந்த நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம், நம்ம உடம்புல இருக்கிற நார்மல் டிஃபென்ஸ் மெக்கானிசம், இந்த ஸ்கின்னு மியூக்கோஸா காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. டாக்டர், இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த துவாரங்கள் வழியாக உள்ளே போகக்கூடிய அந்த நமக்கு சம்மந்தமே இல்லாத அந்த பார்ட்டிகல்ஸ்னால தான் வந்து உடம்புக்குள்ள பல பிரச்சனைகள் வருது. ஸோ குடலில் அந்த மாதிரியான எந்தெந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய துவாரங்கள் வழியாக உள்ளே போகிறதுனால வருது? இல்லை, மோஸ்ட் காமன் இப்போ நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ற ஆகாரம், குடிக்கிற தண்ணியில் தான் மோஸ்ட் காமனாக. அஃப்கோர்ஸ் கிருமிங்க வந்து காற்றுல இருக்கலாம், அது நம்ம சுவாசிக்கிறதுனாலே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபி, சரிங்களா, அது லங்ஸ்லேயே வரலாம், இன்டெஸ்டைன்லேயே வரலாம். அது இல்லாமல் கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ். ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் வந்து சிறுகுடல் பெருங்குடலில் இன்ஃப்ளமேஷன் வருது. அது நம்ம சாப்பிட்ற ஆகாரம், அசுத்தமான ஆகாரம், சரியாக சமைக்கல. இப்போ எப்படியெல்லாம் இந்த தொற்றுநோய் குடலை தாக்குது அப்படிங்கிறத தொடர்பாக நம்ம பேசலாம். அடுத்ததாக திருச்சியிலிருந்து முருகானந்தம் என்ற நேயர் நினைச்சிருக்காங்க. வணக்கம் முருகானந்தம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார். என்னோட சந்தேகம் வந்து கேஸ்டபிள் அதிகமாக ஆகிட்டே இருக்கு சார். புரியல, கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. கேஸ்டபிள் அதிகமாக ஆகிட்டே இருக்கு சார். எதை சாப்பிட்டாலும் கேஸ்டபிள் அப்படியே ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நெஞ்சிக்கிட்டாலும் அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருது சார். அதுக்கப்புறம் அந்த பிரியா உணர்வு தான் அதுக்கப்புறம் சரியாகுது. அதாங்க சார். தொடர்ந்து வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது, எது சாப்பிட்டாலும் வந்து ப்ராப்ளம் தான். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ன்றது ரொம்ப வைட் டேர்ம். ஆனால் நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அதான் மோஸ்ட் காமனாக பேஷண்ட்ஸ் வருவாங்க. பேசிக்காக வந்து மெஜாரிட்டி அந்த ப்ராப்ளம் என்னென்னா எல்லாமே லைஃப் ஸ்டைல் சம்மந்தப்பட்டது தான். நேரத்துக்கு எழுந்துக்கிறது, நல்லா தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஆயிலி ஐட்டமெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, மசாலா ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுறது, லேட் நைட் ஷிஃப்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ். அது இல்லாமல் சில மாத்திரைகள், நம்ம ஏதாவது சரியில்லை உடனே ஃபார்மசியில் போய் கேஸ்பா மாத்திரை கொடுப்பான்னு போடுறது, என்னென்னு தெரியாமே. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம், நேரத்துக்கு தூங்குறது ரொம்ப முக்கியம், உடற்பயிற்சி அதை விட முக்கியம். அளவோடு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, மசாலா ஃப்ரைட் ஐட்டம் மிக ஒரு நாள் சாப்பிட்றது பரவாயில்ல, டெய்லி சாப்பிட்டோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ உடம்பு பருமன் இருந்துச்சுன்னா உடல் எடையை குறைச்சோன்னா பாதி பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும். புரியுதுங்களா? அஃப்கோர்ஸ் இது பர்சஸ்ட், இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறேன் சார், எல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் அப்போ டாக்டர் அணுகுங்கள், அவங்க செக் பண்ணுவாங்க, எண்டோஸ்கோபி தேவைப்படலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணால் பாதி பிரச்சனை போயிடும். கண்டிப்பாக. அடுத்ததாக சென்னையிலேருந்து ராஜா என்ற நேரம் நினைச்சிருக்காங்க. வணக்கம் ராஜா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ராஜா வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக ஒரு சின்ன வயிற்று வலியோ இல்லை ஏதாவது ஒரு வயிற்றுக்குள்ளே பிரச்சனையோ அப்படின்னா அது எந்த இடத்துல அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியுதில்லை. ஸோ எந்த மாதிரியான அறிகுறிகள் மூலமாக இது குடலில் தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்? அகெயின் இது பார்த்திங்கன்னா
சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். இங்கே வந்தால் நெஞ்செரிச்சல் இருக்குன்னா மோஸ்ட் லைக்லி கேஸ்ட்ரைட்டிஸ். அதே வந்து சில டைம் பித்தப்பையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த சிம்டம்ஸ் கொடுக்கலாம். அதே அறிகுறி வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஏஜ் குரூப் பிரிச்சிடலாம் யூஸ்வலாக. பட் அகெயின் இப்போ சமீப காலத்தில் நிறைய யங் பீப்புளுக்கும் நெஞ்சடைப்பு, மாரடைப்பு வருது, அசிடிட்டி எல்லாமே காமன் ஆகிடுச்சு இப்போ வர. அது ஏன்னா அகெயின் லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ்ஸு, காலையிலேருந்து ஓடுறது, ரெஸ்ட் இருக்கிறது இல்லை, நேரத்துக்கு சாப்பிட்றது. ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொன்ன மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கணும். அதெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா டாக்டர் அணுகுங்கள். சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேல்குடல், கீழ்குடல் 2. ஸோ நெஞ்செரிச்சல், வாந்தி வர தன்மை, அந்த மாதிரி சிம்டம்ஸு, அப்புறம் உப்புசமாக இருக்குது, அதெல்லாம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு புண்ணுக்கு சம்மந்தப்பட்டது. அதே வந்து வயிறுலாம் ரொம்ப உப்பி இருக்குது சார், மோஷன் சரியாக போகலை, காற்று சரியாக பிரியல, கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்லாம் நிறைய இருக்குது, ரத்தம் போகுது, அதெல்லாம் வந்து லோவர் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைன் சம்மந்தப்பட்டது. ஸோ ஒரு சிம்டம் வச்சு இதுன்னு கரெக்டாக சொல்லிட முடியாது. பட் பிரிச்சிடலாம் ஓரளவுக்கு. அதுக்கப்புறமா சில டெஸ்ட்டுகள் செய்ய வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டில் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதற்கு முன்னாடி தருமபுரியிலேருந்து குமரன் என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குமரன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. வயிறு அடிக்கடி லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடம்பு டயர்ட் ஆகுது சார், ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுது. உங்களுடைய கேள்விக்கான பதிலை தான் இப்போ நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது. அகெயின் 40+னாக்கா யூஸ்வலாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் என்னன்னாக்கா அதில் உங்களுடைய பிளட் லெவல்ஸு, இந்த உப்பளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கான்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஆஃபீஸ்லேயே இருக்கோம், வெயில் அவ்வளோ போகிறது கிடையாது. அதனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய, எவ்ரிபடி வில் ஹேவ் இட். ஸோ அதனால் நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கேன் காஸ் லாட் ஆஃப் திஸ் டயர்ட்னஸ் சிம்டம்ஸ் எல்லாம். ஸோ அதனால் வந்து 40+ சார் ஏதாவது ஜென்ரலாகவே ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் ஒரு பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப், அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷம் இடைவெளி, சில வருஷம் இடைவெளிக்கு உள்ள இந்த செக்அப் பண்ணிக்கிறது வந்து நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். ஆனால் தொற்று நோய்கள் அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது. எப்போ வேணாலும் திடீர்னு வரலாம், எந்த வயசுக்காரங்களை வேணாலும் வரலாம். ஸோ அதற்கு நமக்கு தேவை நோய் எதிர்ப்பு சக்தி. எப்படி வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள்ளேயே நம்ம ஜாஸ்தி பண்ணிக்கிறோம்? ஜெனரலி வி ஆர் ஆல் பார்ன் வித் குட் இம்யூன் சிஸ்டம். ஸோ நமக்கு பிறக்கும் போதே எல்லாருக்குமே நல்ல இம்யூன் சிஸ்டம் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் ஸ்கின்னும் நம்ம உடம்புல இருக்கிற மியூக்கோஸா நார்மலாக இருக்கிறது தான் பிக்கஸ்ட் ப்ளஸ் ஃபேக்டர் நமக்கு. அண்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெட்டராக வச்சுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி டாக்டர் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒழுங்காக தூங்கணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், 7 to 8 hours ஆகுது ஸ்லீப் தேவை, கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக பண்ணணும். நம்ம என்ன சாப்பிட்றோன்றதெல்லாம் நமக்கு ரொம்ப கவனம் தேவை. முடிந்த வரைக்கும் வெளியில் சாப்பிடாமல் பார்த்துக்கணும். வீட்டில் சமைச்ச பொருள் சாப்பிட்றது என்றைக்குமே பெட்டர். ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வீட்டிலேருந்து லஞ்ச் வந்து சாப்பிட்றது வேறு விஷயம். அதே லஞ்சு அங்கே ஹோட்டல்லையோ அங்கே கேன்டீனில் சாப்பிட்றது வேறு விஷயம். வெளியிலேருந்து வர உணவுகள் என்றைக்குமே வந்து சுத்தமாக இருக்குமான்ற கேரண்டி நம்மளை என்றைக்குமே நமக்கு சொல்ல முடியாது. அதே வீட்டில் அம்மாவோ ஒய்ஃபோ சமைச்ச உணவு வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக சுத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ நம்ம என்ன தண்ணி குடிக்கிறோம், என்ன சாப்பாடு சாப்பிட்றோம், ப்ளஸ் நம்ம மனசை சாந்தமாக வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது, தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, ப்ளஸ் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இம்யூன் சிஸ்டமுக்கு வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கணும்னா உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஆஃபீஸ் போகிறீங்க, 4 மாடி லிஃப்ட் இருக்குது அப்படின்னா 4 மாடி ஒரே சமயத்தில் ஏற முடியலன்னா கூட 2 மாடி லிஃப்ட் எடுத்துகிட்டு 2 மாடி நடக்கணும். ஸோ ரொம்ப முக்கியம். ஒரு கார் பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது கடைக்கு போகணும் அப்படின்னா கூட காருக்கு பதிலாக நடந்து போகலாம், பைக் பதிலாக நடந்து போகலாம். சம் கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது ஜிம்மில் தான் போயிட்டு வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜிம்மில் போய் 3/4 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஜிம்மு போகிறதுக்கு 4 மாடி லிஃப்ட் எடுப்பாங்க. ஸோ பர்பஸே டோட்டலாக டிஃபீட் ஆகும். ஸோ ஜிம்முக்கு 4 மாடி போகிறது நீங்கள் நடந்து போனீங்கனாலே ஒரு எக்ஸசைஸ் தான். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைக்கிறதன் மூலமாகவே அந்த நோய் எதிர்ப்பு கண்டிப்பாக இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான நோய்களை, இந்த தொற்று நோய்களை வந்து எந்த இடத்துல வந்து நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி டாக்டர் தெரிஞ்சுக்கிறது? அது எந்த பாகத்தை தாக்குதோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இருமல், ஜுரம் இருக்கும், ப்ளஸ் சாப்பாடு முழுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்கும். அதே இன்ஃபெக்ஷன் நுரையீரலுக்கு பரவுது, லங்ஸ்க்கு பரவுது அப்படின்னா இருமல், சளி இருக்கும். ஒரு சில பேருக்கு மூச்சு விட கஷ்டம் வரலாம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் மூளையை தாக்குது அப்படின்னா ஜுரம், தலைவலி, வாந்தி இருக்கும். சில பேருக்கு வலிப்பு வரலாம், இல்லை நினைவு கம்மியாக போகலாம்.
ஸோ இன்ஃபெக்ஷனுக்குன்னு ஜென்ரலாக சிம்டம்ஸ் எதுவுமே கிடையாது. நான் இன்ஃபெக்ஷன் தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணால் வரலாம், முடியிலேருந்து நகம் வரைக்கும், கால் நகம் வரைக்கும். அது எந்த பாகத்தில் இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. சப்போஸ் மூத்திரப்பையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஜுரம் இருக்கும், கீழே யூரின் போகும்போது நமக்கு எரிச்சல் இருக்கலாம், அடிக்கடி ஒன்றுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதே சார் சொன்ன மாதிரி வயத்தில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா வயத்து வலி இருக்கும், சிறுபையிலருக்கு வாந்தி வரும். மேற்குடலில் வைத்திய இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா வாந்தி வரும். அதே கீழ்குடலில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா சிறுகுடல் பெருங்குடலில் லூஸ் மோஷன், நமக்கு பேதி ஆகும், ஒரு சில பேருக்கு சீத பேதி ஆகலாம். ஸோ எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ் வரும், அதுக்கான சிம்டம்ஸ். டாக்டர் இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா அந்த தொற்று நோய்கள் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமான ஒரு தொற்று நோய்கள், அதாவது நம்ம வேறு ஒரு நோய்க்காக அட்மிட் ஆகி அந்த மாதிரியான பிரச்சனைகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு, ஒரு நோயினால் அவங்க வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபைல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிடுச்சு. ஸோ இது வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன வகையிலான டெக்னாலஜிஸ்லாம் இப்போதைக்கு இருக்குது? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். அதாவது ஒரு பேஷண்ட்டை பார்க்குறோன்னா டாக்டர் எழுதுவார், இல்லை டாக்டர் டிக்டேட் பண்ணுவார், நர்ஸ் எழுதுவாங்க. ஸோ இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட் சிஸ்டம் ஆயிடுச்சு. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஷாலினி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. ஷாலினி வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க ஷாலினி. எனக்கு வந்து பல வருஷமா வந்து அல்சர் இருக்கு. அது அந்த அல்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. சில டைம் வந்து ரொம்ப வயிறு வலி இருக்குது. அது வந்து கேன்சர்ல கொண்டு வந்து விட்டுருமா இல்ல கட்டி சம்பந்தமான நோய்கள் எதுவும் வருமான்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு. ஓகே, என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ 35 ஆகுது. ஓகே, இப்போ எத்தனை நாளா இந்த பிரச்சனைங்க இருக்கு? பிரச்சனை வந்து ஒரு 7-8 வருஷமா, நான் ரொம்ப வருஷமாவே எனக்கு அல்சர் இருக்கு, எனக்கு ஜாஸ்தி அல்சர் இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? டெஸ்ட் மாதிரி எதுவும் எடுத்தது இல்லை, அல்சர் டேப்லெட் மட்டும் அப்பப்போ எடுத்துக்கிறோம் நாங்க. ஸோ அதான் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் திஸ் லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஐ திங்க் கோ சி அ டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டராக இருக்கலாம், இல்லை இதுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் என்னென்ன உங்களோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஏதாவது அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ் எதாவது இருக்கா, ஏன் இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் அசஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணுவாங்க. கேமரா உள்ளே இந்த சாப்பாடு குழாய் வழியாக உள்ளே போய் இறைப்பையை பார்த்துட்டு அதில் ஏதாவது புண்ணாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது சிமிலர் சிம்டம்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல் இருந்தாலும் வரலாம். ஸோ அதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டாக்டரை பாருங்கள், அவங்க பார்த்துட்டு சில டெஸ்ட்லாம் பண்ணி அது இந்த பிரச்சனைகள் தான் இருந்துச்சுன்னா அது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி அல்சர் இருந்துச்சுனாக்கா ஏன் வந்து மாத்திரையெல்லாம் போட்டாக்கா சரியாகலைன்னாக்கா சம்டைம்ஸ் நீங்கள் போய் ஏதாவது ஒரு மாத்திரையில் ஃபார்மசியில் வாங்கிப்பீங்க, அது ஃபுல் கோர்ஸ்க்கு எடுக்க மாட்டீங்க, 2 நாள் எடுப்பீங்க, அப்புறம் சரியாச்சும் விட்டுறீங்க. அது மாதிரி எடுக்கக்கூடாது, விடாமல் எடுக்கணும். அது டாக்டரோட கைடன்ஸில் எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு ஒரு கிருமி இருக்குது. அதுதான் வந்து இந்த அல்சரை ஆற விடாமல் அதை அக்ரவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இருக்கான்றது சில பிளட் டெஸ்ட்டில் பண்ணலாம், இல்லை பிரெத் டெஸ்ட்டில் பண்ணலாம், இல்லை எண்டோஸ்கோப்பி பண்ணி பயாப்சி எடுத்து பண்ணலாம். அது இருந்துச்சுன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். அல்சர் மருந்து இல்லாமல் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்து கலந்து பேசுங்க, அவங்க அசஸ் பண்ணட்டும், அதுக்கு மேலே எதுனா டெஸ்ட் வேணும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சில சமயங்களில் நமக்கு நாமே டாக்டர் ஆகிக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கூட நடக்குது. ஆனால் அது இருந்ததுன்னா அதுக்கான பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். இல்லை, ஐ திங்க் அந்த கல்ச்சரிலேருந்து நம்ம வெளியில் வரணும். கண்டிப்பாக ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் பிகாஸ் ஆஃப் தட். சரியான மருத்துவர்களுடைய வழிமுறை கண்டிப்பாக நம்ம பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, எதிர் வீட்டில் சொன்னாங்க, அவர் வீட்டில் போனோம், இந்த மாத்திரை இந்த ட்ரீட்மெண்ட். நம்ம ஊரில் எல்லாருமே டாக்டர், விச் இஸ் குட், பட் எஃபெக்டிவாக இருக்கணும். இருக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. அடுத்ததாக சதீஷ் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சதீஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார், குட் மார்னிங். சதீஷ் ஃப்ரம் சென்னை. அவங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வயிறு வந்து எனக்கு உபசமா இருக்கு சார், ஒரு 2 மாசமா. ஒரு 3 months பிஃபோர் டைஃபாய்டில் சப்பர் எண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ரெக்கவர் ஆகிட்டேன். ஸோ பட் ஆனால் வந்துட்டு இப்போ கூட மோஸ்ட் வந்து ஒரு 2 days ஆர் 3 days ஒன்ஸ் தான். ஆனால் ஆல்சோ எதுவுமே சாப்பிட்னாலும் வயிறு வந்துட்டு உபசா இருக்கு, தொப்பையா இருக்க மாதிரி. பட் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை சார் எப்படின்னு. ஓகே, ஸோ என்ன ஏஜ் உங்களுக்கு? 24. ஓகே, என்ன வேலை பார்க்குறீங்க? ஐடி கம்பெனி. ஓகே. ஸோ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய ஐடி பேஷண்ட் வருவாங்க. நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுறீங்களா? சார் நைட் ஷிஃப்ட் இல்லை, மார்னிங் தான். மார்னிங். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி என்ன பார்த்தீங்கன்னா
ஐடி ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய ஏசி ஆஃபீஸ்லேயே வேலை செய்யறதுனால தண்ணி கம்மியாக. எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க ஒரு நாளைக்கு? லைக் ஒரு 1 லிட்டர் 1 லிட்டர் பத்தவே பத்தாது. யூ நீட் டு ட்ரிங்க் 2 to 3 liters. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 லிட்டர் தண்ணி தேவைப்படும் நார்மல் ஹியூமன் லைஃபுக்கு. புரியுதுங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதெல்லாம் டைஜஸ்ட் ஆகி அது வந்து லிக்விடாக இருக்கும். அது சிறுகுடலில் போய் வேண்டிய அந்த ஊட்டச்சத்தெல்லாம் அப்சார்வ் ஆகி தேவையில்லாத இது வந்து பெருங்குடலுக்கு வரும். பெருங்குடல் வரும்போது பெருங்குடல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரப்பதத்தை உறிஞ்சு மோஷனாக வெளில வருது. அதில் நீங்கள் தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா இருக்கிற ஈரப்பதம்லாம் போயிடுச்சுன்னா மோஷன் ஹார்ட் ஆகிடும். மோஷன் ஹார்ட் ஆச்சுனாக்கா வெளில வர்றது கான்ஸ்டிபேஷன். புரியுதுங்களா? கான்ஸ்டிபேஷன் ஆச்சுனாக்கா மோஷன் வெளியே வராது. அதுதான் இவர் சொல்கிறாரு காலர். ஸோ 2 வாட்டி 3 வாட்டி முக்கி போக வேண்டியது இருக்கும். அதனால் மூலம் டெவலப் பண்ணலாம், கான்ஸ்டிபேஷன், உப்புசம் பண்ணலாம். ஆனால் முக்கியமான அதுக்கே இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் தான். 2-3 லிட்டர் தண்ணியை குடிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நிறைய கீரை காய்கறிங்க சாப்பிடுங்க, நான்வெஜ் கொஞ்சம் சாப்பிடுங்க, ரெட் மீட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நாட் வெரி ஹெல்த்தி. ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்லாம், பட் நாட் ரெகுலர்லி. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆல் லைஃப் ஸ்டைல். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பெட்டராக. இப்போ இந்த நேயர் சொன்ன மாதிரி டைஃபாய்டு இருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது ஒரு மருத்துவமனையில் இந்த மாதிரி ஒரு டைஃபாய்டுக்கே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை பார்த்துக்காமல் விடுறது அப்படிங்கிறது தான் வந்து இன்னொரு நோய்க்கு வழிகொள்ளும் இல்லையா? ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? டைஃபாய்டு எதனால் வருது? டைஃபாய்டு வந்து அழுக்கான சாப்பாடோ இல்லை அழுக்கான தண்ணி மூலமாக வந்தது. இது வந்து சிறுகுடல் பெருகுடல் சேர்கிற இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஜெனரலாக ஹை ஃபீவர், ரொம்ப காய்ச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். டைஃபாய்டுக்கான வைத்தியம் வந்து குறைஞ்சது 10 நாள்லேருந்து 14 நாள் எடுக்க வேண்டியது இருக்கும். கரெக்டான வைத்தியம் டைஃபாய்டு கிருமிக்கு பண்ணினா கூட 5%, அதாவது 100ல் 5 பேருக்கு வந்து டைஃபாய்டு வந்து 1 மாதத்துக்குள்ளே திருப்பி வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வைத்தியம் எடுத்துக்கலாம். வைத்தியம் எடுத்தோன்னா டைஃபாய்டு கிளியர் ஆகிடும். ஒரு சில பேருக்கு திருப்பி வரலாம். அப்பயும் திருப்பி வைத்தியம் கொடுத்தா கிளியர் ஆகிடும். பட் திருப்பி வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா 2 வழிமுறைகள். ஒன்று என்னென்னா, நம்ம எங்கே சாப்பிட்றோம், என்ன தண்ணி குடிக்கிறோம், அதுக்கான கான்சன்ட்ரேஷன் நமக்கு வேணும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக குக் பண்ணியிருக்கா, வார்மாக இருக்கா, ஹாட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ப்ளஸ் தண்ணி நம்ம எங்கே குடிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண கடையில் போய் ஜூஸ் குடிக்கலாம். ஜூஸ் நல்ல விஷயந்தான், பட் அதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி என்னென்னு தெரியாது. ஐஸ்கிரீம் பார்லர் நல்ல விஷயந்தான், பட் ஐஸ்கிரீம் எங்கேருந்து வருது, அங்கே ஒழுங்காக கரண்ட் இருக்கா, அவங்க ஐஸ்கிரீம் ஒழுங்கான டெம்பரேச்சரில் இருக்கான்றதெல்லாம் நம்ம பார்த்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஒரு சில பேருக்கு திருப்பி டைஃபாய்டு வருது, பட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியாது. அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து சென்னையில் தங்கிட்டு இருக்கலாம், 3 வேளையும் வெளியில் தான் சாப்பிட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து தடுப்பூசி, இப்போ குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுறோம் இல்லையா, தடுப்பூசி போட்டு சில நோய்கள்லாம் வராமல் பண்ணுறோம் இல்லையா. இப்போ போலியோன்ற ஒரு நோய் நம்ம ஊரில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. எதனால்? தடுப்பூசினால். ஸோ அதே மாதிரி டைஃபாய்டுக்கு இந்த லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க முடியாதவங்க, வேறு வழி இல்லாதவங்க, அடிக்கடி வெளில தான் சாப்பிட்ணும் அப்படின்னா டைஃபாய்டு தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போடலாம். கண்டிப்பாக அந்த நோய் வந்ததுக்கு அப்புறமா அளிக்கக்கூடிய சிகிச்சைக்கு முன்னாடி நம்ம அந்த நோய் வராமல் எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னதாக பவானி என்ற நேயர் சென்னையிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பவானி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். சார், ஆக்சுவலி எனக்கு அசிடிக் ப்ராப்ளம் இருக்கு. அது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட வயிறு வந்து ரொம்ப ஒரு உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்கு, வயிறு ரொம்ப பெருத்த மாதிரி இருக்கு. 2 பேபி வந்து எனக்கு சிசேரியன் தான். சம்டைம்ஸ் வந்து அந்த சிம்டம்ஸ் இல்லை. இந்த அசிடிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நைட் படுத்தேன்னா ஏர்லி மார்னிங் என்னோட த்ரோட் வரைக்கும் அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கு. மார்னிங் எனக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது. இப்போ கொஞ்சம் வர என்னோட வாய்ஸ் வேற ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே வருது. டாக்டர் என்ன நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்? இது அசிடிக் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டா? ஓகே, அகெயின் ப்ரீவியஸ் கால்ற மாதிரி அது தெரியும், அசிடிட்டி, கேஸ். ஸோ யூ கேன் சி ரொம்ப காமன் ப்ராப்ளம் இது. ஸோ அகெயின் நேரத்துக்கு சாப்பிட்றது, ஸோ அதுவும் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், பட் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. நேரத்துக்கு சாப்பிட்றதுன்னா இப்போ நைட் 10 மணிக்கு சாப்பிடுவாங்க, அப்போ தான் ஹஸ்பண்ட் வருவாரோ இல்லை வேலையை முடிச்சுட்டு வருவாங்களோ, சாப்பிட்டுட்டு உடனே கொஞ்சம் டிவி பார்ப்பாங்க, படுத்துருவாங்க. ஸோ நேரத்துக்கு காலையில் 8 மணி, 12, 1 மணி, 1:30 மணி, அப்புறம் ஈவினிங் 7-8 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்புறம் முடிஞ்சால் ஒரு சின்ன வாக்கிங் மாதிரிலாம் போயிட்டு அப்புறம் நேரத்துக்கு படுக்கணும். 2வது வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்டம்ஸும் சரியாகனா போய் டாக்டரை பாருங்கள், அவங்க அசஸ் பண்ணட்டும். அகெயின் இந்த மாதிரி யங் ஏஜ் குரூப்பில் மோஸ்ட் காமன் அசிடிட்டி ஆர் கால் ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டு அதுக்கு எண்டாஸ்கோப்பி இல்லை அல்ட்ராசவுண்ட் தேவைப்படலாம். அது பார்த்துட்டாக்கா தென் வில் நோ வாட் டு டு. டாக்டர், இப்போ
நோய் என்ன நமக்கு தாக்கியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கவனத்தில் வச்சுருக்கிறத விட இதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன நோய்கள்லாம் வந்திருக்கு, இனி அந்த மாதிரியான நோய்கள் மறுபடியும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஃபைல் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை வந்து அப்படி கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக இப்போது இருக்கக்கூடிய அந்த மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, எப்போ ஆரம்பிச்சது அப்படின்றதெல்லாம் கூட மறந்துருக்கும் பேஷண்ட் சைட்லேருந்து. அண்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நினைவு சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோட என்டையர் ஹிஸ்ட்ரி ஒரு டச் ஆஃப் அ பட்டனில் நமக்கு எல்லாமே கிடச்சிரும். டாக்டர்ஸ்க்கும் எல்லாமே எல்லா சமயங்களிலும் ஞாபகம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சிஸ்டமில் நமக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் பேஷண்ட் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு இருக்கிறச்ச வைத்தியத்துக்கு ரொம்ப ஈஸி. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு கிட்னியில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். இப்போ திருப்பி ஜுரம் வயிற்று வலி வராங்க அப்படின்னா திருப்பி அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அந்த பழைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சதுன்னா என்றைக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி தான் டிபி போன்ற நோய்கள்லாம் திருப்பி எப்போ வேணால் வரலாம் நமக்கு. ஸோ டிபி ஹிஸ்ட்ரி இருக்குன்றதை நம்ம ரெக்கார்ட்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அது நமக்கு உடனே கிடைக்கணும். அந்த ஆக்சஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் அ பட்டன் ஒரு பார்த்தோமா, ரைட், என்டையர் ஹிஸ்ட்ரி, அவங்களோட என்டையர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நமக்கு ஒரு 1 or 2 பேஜஸில் டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னா டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அது தொடர்ந்து மதுரையிலேருந்து சிவகுமார் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. சிவகுமார் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் என்னுடைய பையன் வந்து 17 வயசு ஆகுது சார். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதமாகவே சளி வந்து விடாத சளியாக இருக்குது. அப்போ நாங்கள் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போட்டு எல்லாம் காமிச்சோம். அவங்க ஸ்கேன் சிடி ஸ்கேன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டில் போனாங்க சார். அவங்க சொன்னாங்க மூக்கில் வந்துட்டு பெண்ட் இருக்குது அப்படின்னாங்க. சரி, அப்போ எக்ஸ்ரே எடுத்தோம், பிளட் டெஸ்ட் எடுத்தோம், எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் சளி வந்து ஒரு மாத்திரை மட்டும் டாக்டர் கொடுத்தாரு. ஆனால் வந்து என்ன ஃபீல் ஆகலை சார். இப்போ வந்து அந்த மூக்கு பெண்டுன்றது வந்துட்டு அதை நம்ம இப்போ நிவர்த்தி பண்ண முடியுமா, பண்ணுறதுனால இந்த சளி வந்து உனக்கு கண்டினியூவாக பிடிக்காமல் இருக்குமா? அதனால தும்முறான் சார், கண்டினியூவாக தும்முவான் அந்த குளிர்காலங்கள் வந்துச்சுன்னா. சைனஸ் ப்ராப்ளம் இருக்குன்றது கூட தெரியுது சார். இதுக்கு என்ன சார் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக சொல்லுங்கள் சார். ஜுரம் எதாவது இருக்குதுங்களா, இல்லை ஜுரம் ஒன்றும் இல்லைங்களா? இல்லை, ஜுரம்லாம் இல்லை சார். ஜுரம் கிடையாது. எடை ஏதாவது குறைஞ்சிருக்குங்களா? இந்த 1 மாசமா சளி இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, எடை ஏதாவது குறைஞ்சிருக்குங்களா? இடையெல்லாம் ஒன்றும் நல்லா இருக்கா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாத்திரைகள் டாக்டர் கொடுத்த மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த சளி கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்யூராக ஃபுல்லாக கிளியர் ஆகலை. ரைட். 1 மாசமா இருமல் சளி இருக்குது, ஆனால் வந்து ஜுரம் கிடையாது, எடை கம்மி ஆகலை அப்படின்னா மேஜர் பிரச்சனை எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா 1 மாசமா சளி இருக்கிறவங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கு, இல்லை ஜுரம் இருக்குது அப்படின்னா நம்ம நுரையீரலுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம பார்க்கணும். டிபி மாதிரி நோய் இருக்கா இல்லையா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இது அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை மாதிரி தெரியுது. தும்மல், கொஞ்சம் சைனஸ் பிரச்சனைகள், இதனால தான் அடிக்கடி அவருக்கு வருது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ஏதாவது நடந்துட்டு இருக்குங்களா? வீட்டு பக்கத்தில் ஏதாவது இடிச்சு கட்டிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, வீட்டு பக்கத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். இவனுக்கு ரொம்ப நாளாகவே இந்த காது அரிப்பு, மூக்கரிப்பு, தொண்டை, இந்த 3லையுமே உனக்கு ஆரம்பத்தில் இருக்குது, சின்ன வயசுலேருந்து இருக்குது சார். அதுதான் இது கண்டிப்பாக இது அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை தான். அலர்ஜி இருக்கிறதுனால உங்களுக்கு மூக்கு துவாரம் ப்ளஸ் சைனஸ் பிரச்சனைகளில் வந்து அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் ரணம் இருக்குன்றதுனால வர்ற பிரச்சனை தான். இது நம்ம எதனால் இந்த வருது அந்த அலர்ஜி அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை தவிர்த்தா தான் நமக்கு சரியாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது முருங்கை மரம் இருக்கலாம், அதில் வந்து ஒரு கம்பளி பூச்சி இருக்கலாம், அந்த சொன்னனால அலர்ஜி வரலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற தலகாணி வந்து பஞ்சு தலகாணியாக இருக்கலாம், அதனால் அலர்ஜி வரலாம். வீட்டில் ஏதாவது நாய் பூனை இருக்கலாம், அந்த முடினால் அலர்ஜி வளரலாம். சாப்பிட்ற பொருள்னால இருக்கலாம். ஸோ இது நமக்கு இதனால் வந்ததுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அது பேஷண்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா டாக்டர் வந்து எல்லா வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை வருதா, இல்லை நம்ம வீட்டில் வேறு ஏதாவது விஷயங்களை நம்ம மாற்ற முடியுமான்னு நீங்கள் பார்த்தா அதை ரெக்டிஃபை பண்ணால் தான் சரியாகும். இது நீங்கள் சொல்கிறது கிளியர் கட், மேஜர் இஷ்யூஸ் கிடையாது. மோஸ்ட் லைக்லி அலர்ஜி ரைனைட்டிஸ், சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காது மூக்கு தொண்டை டாக்டர், இஎன்டி டாக்டரை பார்த்துட்டு அதுக்கு சம்மந்தமான வைத்தியங்கள், ஸ்ப்ரே ப்ளஸ் ஜெனரலாக சொல்லணும்னா இந்த சைனஸ் பிரச்சனைகள் கிளியராக ஆகணும் அப்படின்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஜாகிங்கோ எக்ஸசைஸோ பண்ணால் நல்லா இந்த துவாரங்கள்லாம் கிளியர் ஆகிடும். இன்னும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா வீட்டில் ஸ்டீம் இன்ஹலேஷன், ஆவி பிடிக்கிறது, மருந்து எதுவும் மருந்து போட்டு பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. சாதாரணமாக ஆவி பிடிச்சாலே போதும். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை வெந்நீரில் வந்து நம்ம ஆவி பிடிக்கிறதுனால அந்த நமக்கு மூக்கு ப்ளஸ் சைனஸில் இருக்க ரணம் குறையறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. நீங்கள் அதுதான் செய்ய வேண்டியது இருக்கும். அலர்ஜி கம்மி பண்ணுறதுக்கான மருந்துகளை வந்து இஎன்டி டாக்டரை பார்த்துட்டு வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பாக. அடுத்ததாக அரக்கோணத்துலேருந்து கேசவன் என்ற நினைச்சிருக்காங்க. வணக்கம் கேசவன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். இப்போ எனக்கு
அல்சர் வந்து இருக்குது சார் பெருங்குடல்ல. நான் வந்து இப்போ அப்போலோ டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன் சார். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெகுலரா வந்து மோஷன் வந்து ஒரு 3 வாட்டி போகுது. அதுல வந்து ஸ்டூல்ல வந்து பிளட் வருது சார் கட்டி கட்டியா. அது வந்து இப்போ ஓகே, உங்களுக்கு என்ன கொலைட்டிஸ்னு ஏதாவது டயக்னோஸ் பண்ணியிருக்காங்களா? ஆமா சார், இப்போ வந்து கொலனோஸ்கோப் பண்ணாங்க, எண்டோஸ்கோப் பண்ணாங்க, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. ஓகே, ரத்த சோகை இருக்கா உங்களுக்கு? ஹீமோகுளோபின் லெவல்? ரத்த சோகை, சுகரு, பிபி எதுவுமே இல்லை சார். திடீர்னு இந்த பிரச்சனை வந்தது. எத்தனை நாளா இருக்கு இப்போ? இப்போ 1 மந்த்தா இருக்கு சார். டாக்டர் ஒபோலா சார் தான் எடுத்தாரு ட்ரீட்மெண்ட். சரி, ஓகே. ஸோ ஐ திங்க் என்னன்னா ஒரு டேப்லெட்லாம் கொடுத்துருப்பா, அதை ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க, தொடர்ந்து சாப்பிடுங்க. இது 1 மாதம் 2 மாதம் ஒரு 3-6 மாதம் தொடர்ந்து எடுத்தால் தான் அந்த அந்த பெருங்குடல் வந்து புண்ணாக இருக்குது, அந்த புண்ணு ஆறணும். அதுக்கு ஒரு 3-6 மாதம் ஆகும். இந்த மருந்தை கொஞ்சம் கொஞ்சமாக டைட்ரேட் பண்ணி அந்த புண்ணை குறைப்பாங்க. குறைஞ்சதுன்னா யூஸ்வலாக மருந்துலேயே செட்டில் ஆகிடும். செட்டில் ஆகலைனாக்கா தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அதனால் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். டாக்டரை வந்து ஒரு 3-6 மாதம் வந்து பாருங்கள். அடுத்ததாக காயத்ரி என்ற நேர் சென்னையிலேருந்து நினைஞ்சிருக்காங்க. வணக்கம் காயத்ரி, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான். சார், நான் ஏஜ் 29 ஆகுது. 10 இயர்ஸாக அல்சரேட்டிவ் காலிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு சார். ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது, இன்னும் கன்சீவ் ஆகல. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக யூட்ரஸ்க்கு வெளியே இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு ஸ்டொமக் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ டாக்டர் சொன்னாங்க. அப்புறம் வந்து பித்தப்பையில வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இதுக்கு என்ன மாதிரி டயட் எடுத்துக்கலாம்? அல்சரேட்டிவ் காலிட்டிஸ்க்கு வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா சார்? இப்போ உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது? லூஸ் மோஷன்லாம் இன்னும் போகுதுங்களா? ஆமாம், லூஸ் மோஷனில் வந்து அப்புறம் ஃப்ரெஷ் பிளட்டாகவும் போகுது சார் சம்டைம்ஸ். இப்போ உள்ள கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ எசென்ஷியலி பார்த்தீங்கன்னா இப்போது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எசென்ஷியலி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சிம்டம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி ஒரு நாளைக்கு 2 தடவை மோஷன் போகிற, ஆனால் பிளட் போகாமல் மெயின்டைன் பண்ணணும். சப்போஸ் மருந்து கொடுத்து இதெல்லாம் கிளியர் ஆகலை, நிறைய வாட்டி மோஷன் போகுது, பிளட்டு போகுது அப்படின்னாக்கா தென் இட் இஸ் த ட்ரீட்மெண்ட் இஸ் நாட் எஃபெக்டிவ். ஸோ அதை வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ மருந்தெல்லாம் கொடுத்து கேட்கலன்னாக்கா தென் யூ மே நீட் சர்ஜரி. அதான் இந்த பெருங்குடல் தான் மெயின் பிரச்சனையே. ஸோ பெருங்குடலில் வந்து எடுத்துகிட்டு அதை பவுச்சுன்னு பண்ணுவாங்க, ஆலியோயினல் பவுச்சுன்னு சொல்லி பவுச் மாதிரி பண்ணி உள்ளே வைப்பாங்க. பெருங்குடலுக்கு பதிலாக சிறுகுடல் கொண்டு போய் வைக்கிறது. ஸோ அது பண்ணிட்டாக்கா இந்த டயரி என்ன பிரச்சனைகள், இந்த கொலைட்டிஸ்னால நிறைய லூஸ் மோஷன் ஆகி ப்ளீட் ஆகிறதுனால அனீமியா வரும், ரத்த லெவல்லாம் கம்மியாகிடும். அதுவும் இல்லாமல் நியூட்ரிஷன் ரொம்ப கம்மியாகிடும், வெயிட் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறையா விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், அப்புறமா மேல் நியூட்ரிஷன் எல்லாம் வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஹேவ் அன் எஃபெக்டிவ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். அது வந்து சப்போஸ் இது கேட்கல, இன்னும் பிளட் எல்லாம் போகுதுன்னா திருப்பி உங்கள் ஃபிசிஷியனை பார்க்கணும், அதில் இருக்க மெடிக்கல் கேஸ்டண்ட்டை பார்க்கணும். அதெல்லாம் பண்ணியும் கேட்கலாம், தென் யூ மே நீட் சர்ஜரி. பட் இதில் முக்கியமான என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் வந்து 10 வருஷம் இருந்துச்சுனாக்கா யூ ஹேவ் ரிஸ்க் ஆஃப் இதுலேருந்து கட்டிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீனிங் கொலனோஸ்கோபி பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? அது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இந்த மாதிரி கொலைட்டிஸ் இருந்துச்சுனாக்கா உங்கள் ரிஸ்க்கு, அதாவது பெருங்குடல் கட்டிகள் வர வாய்ப்பு ஜாஸ்தி, அது இன்க்ரீஸ் ஆகிடும் உங்கள் ரிஸ்க். அதனால் நீங்கள் கொலனோஸ்கோபி ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில். அடுத்ததாக சேலத்திலேருந்து தீபா என்ற நேர் நினைச்சிருக்காங்க. வணக்கம் தீபா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார், எனக்கு வலது பக்கம் மார்பு இருக்கு இல்லைங்க சார், அந்த மார்பில் வந்து எனக்கு இப்போதான் சார் ஒரு மாசமா நான் அப்படியே பார்க்கும்போது ஒரு சின்ன கட்டி மாதிரி இருக்கு. அது நான் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன். அவங்க போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு கேட்டாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு வந்து காமிச்சா அது சாதா கட்டின்னு தான் சொல்லிட்டாங்க, வலி எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு அது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது, அது என்னவா இருக்கு டாக்டர்? இது அக்குள்ள ஏதாவது கட்டியிருக்காமா இல்லை மார்பில் மட்டும்தான் கட்டியிருக்கா? அக்கல் எந்த வழியும் இல்லைங்க சார், அக்கல்லாம் எந்த வழியும் இல்லை, மார்பிள் மட்டும் வலது பக்கம் மார்பிள். ரைட். எவ்வளோ வயசுமா உங்களுது? எனக்கு இப்போ 45 வயசு ஆகுது. ரைட், ஓகே. இதுக்கு முன்னாடி எப்பயாவது மேமோகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் சொல்லுவாங்களே, அது எதாவது பண்ணியிருக்கீங்களா எப்பயாவது? இல்லை சார், அதெல்லாம் நான் எந்த டெஸ்ட் எதுவுமே பண்ணது கிடையாது. இந்த கட்டி வந்து இப்போ 1 மாசமா மெல்ல மெல்ல சைஸ் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? அதே மாதிரி தான் சார் இருக்கு. ரைட். ஏதாவது ஊசி போட்டு இது டெஸ்ட் எதாவது பண்ணியிருக்காங்களா? FNAC டெஸ்ட் அப்படின்னு எதாவது பண்ணியிருக்காங்களா? எது அது சரவணா மருத்துவமனைக்கு தான் போய் பார்த்தேங்க சார். ஆனால் அவங்க வந்து
ஊசி போட்டு வேண்டாம், எடுத்துக்கிட்டா டெஸ்ட் அப்படின்னாரு. ஆனா சாதா கட்டி தான், இது வேற எந்த கட்டியும் இல்லை. ரைட். இந்த சாதா கட்டின்றது எதை வச்சு சொன்னாங்கம்மா? மேமோகிராஃபி டெஸ்ட் பண்ணாங்களா இல்லை எதை வச்சு சொன்னாங்க? எதுவும் இல்லைங்க சார், அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. ரைட். மார்பக கட்டிகள் இருக்குது அப்படின்னா உங்கள் வயசில் நம்ம என்ன காரணம்னு நம்ம பார்க்கணும். ஸோ சாதாரண கட்டிகளாக இருக்கலாம், ஒரு சில சமயங்களில் வந்து கேன்சர் கட்டியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல டாக்டர் பார்த்துட்டு ஜெனரல் சர்ஜன் சொல்லுவாங்க, எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி இல்லை பிரெஸ்ட் சம்மந்தப்பட்ட சர்ஜன்ஸ் யாராவது இருக்கிறாங்க உங்கள் ஏரியாவில் அப்படின்னா பார்த்துட்டு எனக்கு என்னமோ எஃப்என்ஏசி டெஸ்ட், அதாவது அந்த கட்டியை வந்து ஊசி போட்டு என்ன மாதிரி கட்டி அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கிறது பெட்டர்னு தோணுது. இல்லை மேமோகிராஃபி டெஸ்ட்டில் இந்த மாதிரி இல்லை, கேன்சர் கட்டி மாதிரி இல்லை அப்படின்னு அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பி ஒரு மாதம் கழித்து டாக்டரை பார்த்துட்டு திருப்பி ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்டர், இப்போ பார்த்துட்டிங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கும் சிகிச்சைகள்லாம் வந்து ரொம்ப மாடர்ன் ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ நம்ம இருக்கோம். ஸோ குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு என்னென்ன இப்போதைய ட்ரெண்டில் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடிய சிகிச்சைகள்லாம் என்னென்ன டாக்டர் சொல்லலாம்? பேசிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா the technology is completely changed. What we do, healthcare, சார் சொன்ன மாதிரி பேஷண்ட் ரெக்கார்ட்லேருந்து ஒரு பேஷண்ட் அப்பாயின்மெண்ட் முந்தையெல்லாம் வந்து ஃபோன் எடுத்து பேசணும், ஃபோன் எடுத்து அப்பாயின்மெண்ட் டாக்டர் வாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, எல்லாம் ஆன்லைன் கம்ப்யூட்டரில் போயிடுவாங்க. கம்ப்யூட்டரில் போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி என்ன டெக்னாலஜி இருக்குது எல்லாமே ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு நம்ம கிளினிக்கு வரும்போதே ஒரு 10-15 பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து வராங்க. சார் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் படிச்சிங்க, இந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஸ்கூலில், அது அந்த டீட்டெயில் வரைக்கும் இருக்குது. ஸோ என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜின்றதும் பேஷண்ட்ஸ்க்கு அவைலபிள். பட் என்னன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட்டாக இல்லையான்றது அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ நம்மளோட வேலை என்னன்னாக்கா ஒரு பர்டிகுலர் சப்போஸ் இப்போ நம்ம என்னோடய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடல் மற்றும் மலக்குடல் சம்மந்தப்பட்டது. இப்போ அதில் வர கேன்சரோ இல்லை கொலைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து இந்த புண்ணெல்லாம் கேன்சர் கட்டினா அதுக்கு சர்ஜரி பண்ண தேவைப்படும். பட் அகெயின் மலக்குடல் கேன்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஃபஸ்ட்டு கீமோ ரேடியேஷன் இருக்குது, எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்து அதுக்கு மருந்து கொடுத்து அதுக்கப்புறமா ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து இப்போ டெக்னாலஜின்றது நீங்கள் சொன்ன மாதிரி பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. முந்தி இப்போ சர்ஜரின்னு பண்ணும்போது ஓப்பன் சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த லாஸ்ட் ஒரு 10-15 வருஷத்தில் லேப்ராஸ்கோபி ரொம்ப பாப்புலர். ஸோ சின்ன சின்ன துவாரம் பண்ணி அது வழியாக உள்ள கேமரா உள்ளே விட்டு எந்த பகுதி பாதிக்கப்படும் அந்த பகுதியும் எடுத்துரும். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரியில் பெரிய கட்டுனா வலி ஜாஸ்தி, புரியுதுங்களா? அப்புறம் இப்போ உடல் பருமன்னா பெரிய கட் பண்ண வேண்டியது இருக்கணும். அந்த சப்போஸ் மலக்குடல் கட்டின்னு பார்த்தீங்கன்னா பெல்விஸ், இந்த பெல்விஸில் இருக்குது. ஏன்னா பெல்விஸ்ன்றது வந்து ஒரு போனி ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே அந்த ரெக்டம் இருக்குது, அதுக்குள்ளே முக்கியமான நரம்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒதுக்கி அதில் பாதிக்காமல் அதை எடுக்கணும். ஸோ ஓப்பன் சர்ஜரி அந்த ஆக்சஸ்லாம் கொஞ்சம் கம்மி. லாப்ராஸ்கோப்பின்றது பார்த்தா சின்ன ஹோல் பண்ணி அங்கே உள்ள கேஸ் போட்டு உள்ளே போய் பார்க்கறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன மினியேச்சர் சைஸ், அதனால் வந்து அது போய் அதை அழகாக எடுத்துகிட்டு வந்துடலாம். விஷன் இப்போ நம்ம வந்து சின்ன ஸ்பேஸில் இருட்டில் போய் லைட்டை மேலெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து லேப்ராஸ்கோப்பின்றது ஹை டெஃபினிஷன், இப்போ உங்கள் ஸ்டுடியோவில் இருக்க மாதிரி ஹை டெஃபினிஷன் கேமரா மூலமாக பார்த்தீங்கன்னா அது அந்த எந்த பகுதி பாதிச்சோ அதை வந்து நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியும். ஸோ அதனால் இன்னும் ப்ரிசைஸாக நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இன்னும் அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வந்து ரொபாட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக ரொபாட்டிக் சர்ஜரி என்னன்னாக்கா ஒரு கான்செப்ட் ரொபாட்டிக் பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்கு. அடுத்தது கனகா என்ற நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கனகா, உங்களுடைய சந்தேகத்தை பற்றி. சார் குட் மார்னிங் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. என் பையனுக்கு வந்து இப்போ வந்து வயசு வந்து 6 வயசு ஆகுது சார். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வயிறு வலி வந்து அடிக்கடி இருந்தது. அதனால ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கையில வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ண ஆகணும், குடல்ல வந்து வால்வு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால குடல் வால்வு ஆப்ரேஷன் பண்ணணும். பண்ணி இப்போ அடுத்த 3 வருஷம் ஆயிட்டு. 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் வந்து தொண்டையில வந்து வலி அதிகமா இருந்ததுனால தொண்டை ஆஸ்பத்திரிக்கு எழுதி கொடுத்தாங்க. அவங்க கிட்ட போய் பார்த்ததுக்கு தொண்டையில வந்து அளவுக்கு மீறி சதை இருக்கு, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணி 1 வாரம் ஆகுது சார். இது வந்து இந்த குடல் வாழ்வு வந்ததுனாலதான் பலடி இந்த முட்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து 2 ஆப்ரேஷன் முடிச்சாச்சு. இது மேற்கு வந்து எதுவும் பிரச்சனை வருமா சார்? ஐ திங்க் தொண்டையிலன்னா ப்ராபப்ளி இந்த டான்சிலைட்டிஸ்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த வயசில் வர்றதா ரொம்ப காமன் அது. இல்லை ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்பெண்டிசிட்டி இருந்ததால் அது ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து தொண்டையில் மறுபடியும் ஆப்ரேட் பண்ணி கிடையாது. அகெயின் அப்பெண்டிசைட்டிஸ்ன்றது ரொம்ப காமன் பிரச்சனை. அதனால் அந்த ஏஜ் குரூப்பில் வர்றது தான் அது. அதை எடுத்துருக்காங்க. அது இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கலாம், அதனால் அது எமர்ஜென்சியாக எடுத்திருக்காங்க. தொண்டையில்ன்றது வந்து இந்த டான்சில்ன்றது வந்து ஒரு முக்கியமான இது. அது வந்து ஒரு இம்யூனிட்டி சம்மந்தப்பட்டது. அது நமக்கு இம்யூனிட்டியை கொடுக்குது.
பட் ஆனால் அது ரெக்கரண்ட்டாக இன்ஃப்ளேம் ஆகலாம். இன்ஃப்ளேம் ஆச்சுன்னா தான் அது மாதிரி தொண்டையில் வலி எல்லாம் வரதுனால எடுத்துருக்காங்க. அது எடுக்கிறதுனால ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வருமானது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார் அது கொஞ்சம் விரிவாக சொல்லுவார். ஆக்சுவலி நீங்கள் கேட்டது வந்து இந்த அப்பெண்டிக்ஸ் பிரச்சனைக்கும் இப்போ தொண்டைக்கு வந்த பிரச்சனைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு என்னமோ ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தோணுது. அந்த அப்பெண்டிக்ஸ் பிரச்சனை டோட்டலி டிஃப்ரெண்ட், அது வேறு விஷயம். அதுக்கு வைத்தியம் பார்த்துருக்குறாங்க. அது அப்பெண்டிக்ஸில் ரணம் வந்ததுன்னா அப்பெண்டிசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பெண்டிக்ஸ் அகற்றுறது தான் வந்து வைத்திய முறை. அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்போ தொண்டையில் சதை வளருது அப்படின்னா சார் சொன்ன மாதிரி டான்சில்ஸ், தொண்டையில் இருக்கிற லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் இருக்கிற ஒரு ஆர்கனு, அது வந்து பெருசாக இருந்து அதனால் அடிக்கடி சளி தொந்தரவு வருது. வருஷத்துக்கு 6லேருந்து 6 முறைக்கு மேலே அடிக்கடி சளி, இருமல், தொண்டை வலி, சாப்பாடு முடுங்கிறதுக்கு கஷ்டம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை இப்போவுமே வந்து சதை அளவு ரொம்ப பெருசாக இருக்குது, சாப்பாடு முழுங்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம அகற்றுறதன் மூலமாக அந்த இடத்துல வந்து திருப்பி பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம் நம்ம கண்டிப்பாக. ஆனால் அப்பெண்டிக்ஸ்க்கும் டான்சில்ஸ்க்கும் சம்மந்தமே கிடையாதுமா, அது வேற இது வேற. தொடர்ந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு கோவையிலேருந்து அப்பாஸ். வணக்கம் அப்பாஸ், உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. ஆக்சுவலாக எனக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு பெயின் இருக்கு சார், ரொம்ப நாளாக பெயின் இருக்கு. எந்த இடத்துல? லெஃப்ட் சைடு சார், ஹார்ட் பெயின். சொல்லுங்க. அந்த இடத்துல ரொம்ப நாளாக எனக்கு பெயின் இருக்கு. நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண இசிசி எடுக்க சொன்னாங்க. சரிங்களா? இசிசி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ல வந்து ப்ராப்ளம் அவங்க வாய்ஸ் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது வந்து மீண்டும் எனக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எதனால இருந்துச்சுன்னா நம்ம 2 வீலர் ஓட்டுறதுனாலங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்க. அப்போ நான் 2 வீலரையும் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன். அது மீண்டும் எனக்கு தொடர்ச்சி அது வந்துட்டு இருக்கு. அது எதனால தெரிஞ்சுக்கலாமா சார்? அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அடிக்கடி மெமரி லாஸ் கொஞ்சம் டிஃபால்ட் இருக்கு. அந்த மெமரி லாஸ் எதனால வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாமா சார்? டாக்டர், லெஃப்ட் செஸ்ட் பெயின். உங்கள் வயசு எவ்வளோ அப்பாஸ்? 35 சார். 30. சாரி, ஸ்மோக்கிங் பழக்கம் ஏதாவது இருக்குதுங்களா? இல்ல சார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எத்தனை மாசமா இருக்கு இந்த வலி, இந்த இடது செஸ்ட் பெயின்? ஒரு மினிமம் ஒரு 3 months சார். ரைட், ஓகே. பட் இது இசிஜி எல்லாம் எடுத்துட்டு எக்கோ டெஸ்ட் ஏதாவது எடுத்தாங்களா? ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் சொல்லிட்டாங்க சார், எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. நமக்கு இடது நீங்க 2 வீலர் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. 2 வீலர் ஓட்டுறதுனால உங்களுக்கு வந்து இருக்குன்னாங்க. அப்போ நான் வந்து டியோங்கிற ஒரு வண்டி ஓடிட்டு இருந்தேன், அது விட்டு மாட்டேங்க. இப்போ வந்து பைக் எடுத்துருக்கேன், கீர் வண்டி எடுத்திருக்கேன். அதனால அதையும் ஓட்டி பார்த்துட்டு அப்பவும் கொஞ்சம் பெயின் இருக்கு. லெஃப்ட் செஸ்ட் பெயின் வந்து நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது. ஒன்ஸ் நம்ம ஹார்ட் ப்ராப்ளம் நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம், அது இல்லை அப்படின்னா அந்த இடத்துல பல விஷயங்கள் இருக்குது. நுரையீரல் இருக்குது, நுரையீரலுக்கு வெளியில் ப்ளூரான்னு ஒன்று இருக்குது, ஒரு கவரிங் இருக்கும், ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும். அதில் பிரச்சனை இருந்தால் கூட வரலாம். முக்கியமான நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ நுரையீரல் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, இந்த ப்ளூரா மாதிரிலாம் தோணவே இல்லை. இது தசை சம்மந்தப்பட்ட விஷயந்தான், மஸ்குலோஸ்கெலிட்டல் செஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராபப்ளி நீங்கள் பார்க்குற வேலை இல்லை உக்காந்துட்டு இருக்க போஸ்டரு இது சம்மந்தமாக இருக்கலாம். இது உங்களுக்கு பெயின் கில்லர் மாத்திரை கொடுத்து ரிலீஃப் இல்லை அப்படின்னா எதனால் இது வருது அப்படின்றது வந்து தசை பிடிப்பு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபிசியோதெரப்பி முறைகள், எக்ஸசைஸு, லோக்கலாக அந்த இடத்துல ஃபிசியோதெரப்பி, அல்ட்ராசானிக் இல்லை இன்டர்ஃபெரான், இது நமக்கு சூடு வைக்கிறது, அதன் மூலமாக நீங்கள் அந்த பெயினை குறைச்சிக்கலாம். நீங்கள் ஹார்ட்டு, லங்ஸ் இது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, தசை பிடிப்புகள் இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். அது நீங்கள் உங்கள் ஃபிசிஷியன் யார் பார்த்துட்டு ஃபிசியோதெரப்பி செய்ய முடியுமா இல்லையான்றதை கேட்டுட்டு அது பிரகாரம் நீங்கள் செய்துக்கோங்க. இப்போ அந்த இதய நோய் சிகிச்சை நிபுணரை பார்த்தோம்னா அவருக்கான சிகிச்சை வழிமுறைகள் கிடைக்கும். தொடர்ந்து டாக்டர், இப்போ இந்த ரொபோட்டிக் சர்ஜனை பற்றி பேசிட்டோம். ரொபோட்டிக் சர்ஜரி குடலில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் சுருக்கமாக. ஸோ ரொபாட்டிக் சர்ஜரி வந்து நெக்ஸ்ட் லெவல் ஃப்ரம் லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி. என்னென்னா லாப்ராஸ்கோபி சர்ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா பிடிக்க ஒரு ஆள் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணி அந்த ஒரு பகுதி எடுக்கிறதுக்கு நம்ம சர்ஜன் வில் பி ஆப்ரேட்டிங். ஸோ ரொபாட்டிக்ஸ் அப்படின்னா எவ்ரி திங்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சர்ஜன். ஸோ தனியாக ஒரு கான்சோல் இருக்கும், அதில் வந்து சில மூமெண்ட்ஸ்லாம் பண்ணாக்கா அதை வந்து பேஷண்ட்டுக்குள்ளே ரோபாட்டிக் ஆர்ம்ஸ் இருக்கும், அதை ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3Dயில் இருக்கும், 3 dimensional. இப்போ ஓப்பன் சர்ஜரி எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி 3 dimensional இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து 10 times மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் உங்களோட எக்யூப்மெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மினிச்சரைஸ்டு, சின்ன பென்சில் ஊக் அந்த சைஸில் தான் இருக்கும். அதனால் சின்ன ரொம்ப நேரோ ஸ்பேஸ், ரொம்ப டெக்னிக்கலி சேலஞ்சிங் பிரச்சனைகள்லாம் போய் நம்ம அழகாக பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் வந்து பர்டிகுலர் மலக்குடல் கேன்சர் ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி ப்ராஸ்டேட் சர்ஜரியில் ரொம்ப யூஸ்ஃபுல். நாங்கள் எங்கள் போல வி ஹேவ் அ பிக் ரொபாட்டிக் ப்ரோக்ராம் கோயிங் ஆன். ஸோ வி டு லாட் ஆஃப் ப்ராஸ்டேட் சர்ஜரி, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, ரெக்டம் சம்மந்தப்பட்டது, மலக்குடல் கேன்சர், அப்புறம் மலக்குடல் இறக்கம்,
இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ரொபாட்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணுறோம் வித் எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ். பட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இந்த டெக்னாலஜி அதெல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பேஷண்ட்டுக்கு தெரியணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதே மாதிரி பேஷண்ட் சேஃப்டி, இதெல்லாம் வந்து பப்ளிக் ஷுட் பி அவேர் ஸோ தட் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதுங்களுக்கு எது சம்மந்தம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க வந்து அப்ரோச் பண்ணால் நாம் அந்த இது அவங்களுக்கு கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த டெக்னாலஜிலாம் கேட்கும்போது ஏதோ சங்கர் படம் பார்க்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜியெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா இந்த சேஃப்டி மெஷர்ஸை பற்றி மக்கள்கிட்ட வந்து அது பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதற்கு ஏதாவது வழிமுறைகளை நீங்கள் வந்து முன்னெடுத்திருக்கீங்களா? அது இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் இது 6வது வருஷம். இப்போ வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ், ஸோ ஆன் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சேஃப்டி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கேர் கொடுத்து திருப்பி அவங்களை நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்ப முடியும், ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதன் மூலமாக பிரச்சனைகளை குறைக்கிறது எப்படி அப்படின்றது அது ஒரு தனி சயின்ஸ், பேஷண்ட் சேஃப்டி அப்படின்றது. ஸோ இதை பற்றின ஒரு கான்ஃபரன்ஸே இப்போ நம்ம சென்னையில் நடக்க போகுது. அக்டோபர் 21, 22 ஐடிசி கிராண்ட் சோலாவில் அந்த மீட்டிங் இருக்குது. அதே மீட்டிங்கில் இப்போ சார் டிஸ்கஸ் பண்ண டெக்னாலஜி மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் ஹெல்த் கேர் அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்றது ஒரு 2 நாள் வந்து கம்ப்ளீட் டிஸ்கஷன். நிறையா டாக்டர்ஸு எக்ஸ்பர்ட்ஸு வெளியூர்லேருந்து வராங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 750 பேர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 18 கண்ட்ரீஸ்லேருந்து வராங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கர்ஸு. இந்த ஃபீல்டில் இதை பற்றின எக்ஸ்பர்ட்ஸ் யார், இந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கிறது எப்படி, பேஷண்ட்ஸை நல்லபடியாக திருப்பி வீட்டுக்கு புதுசாக பிரச்சனைகள் வராமல் எப்படி வீட்டுக்கு அனுப்புறது, வந்த பிரச்சனையை எவ்வளோ சீக்கிரம் நம்ம சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்ப முடியுன்றதை பற்றின கான்ஃபரன்ஸே வந்து இப்போ சென்னையில் அடுத்த வாரம் அக்டோபர் 21, 22 நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதன் மூலமாக ஒன்று டாக்டர்ஸ் மற்ற டாக்டர்ஸ்க்கு நல்ல இன்ஃபர்மேஷன் இதை பற்றின அவேர்னஸ் வரும், அதன் மூலமாக மக்களுக்கு வந்து பெனிஃபிட் வரும். கண்டிப்பாக அந்த ஒரு டெக்னாலஜி பற்றி டாக்டர் சொல்கிறப்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இதை பற்றின பல டெக்னாலஜிஸ் எல்லாமே சேர்ந்து அந்த கான்ஃபரன்ஸில் சொல்ல போகிறப்ப அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுலே தெரிஞ்சுது. ஆனால் அதை பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு 1 மணி நேரம் வேணும். ஆனால் நம்மளுடைய நேரம் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து நேயர்களுடைய பல்வேறு வித்தியாசமான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. 2 பேருக்குமே நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். நன்றி. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி இந்த வாரத்தை நிறைவு செய்யலாம். இன்னும் அடுத்த வாரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சி சந்திக்கலாம். வணக்கம்.